வாழ நினைத்தால் வாழலாம், இல்லை வழியாய் போகலாம். ஏய் ராவுகாலம் எப்படிப்பா இருக்க? அடேடே எப்படா இருக்கிற வரதா? நான் நல்லா இருக்கிறேன்பா. இதான் என் பையன். ஏய் அங்கிள் வணக்கம் சொல்லு. வணக்கம். பரவாயில்லையே, பையன் பெரியவன் ஆயிட்டுக்கிறானே. வீட்டுக்கு வரவங்கள நிக்க வச்சு பேசுறீங்க, அறிவு இல்ல உனக்கு? ஏய் என்னடா இப்படி பேசுற அங்கிள்? கம்முன்னு சேராச்சு போடுவாங்க அப்பதான். ஐயோ சாரி, உக்காருப்பா. மண்டியில முடிதான் இல்ல, அறிவு கூட இல்ல போல்து உன் ஃப்ரெண்டுக்கு. ஏய் என்னடா இப்படி பேசுற அங்கிள்? எங்க உட்கார சொல்லிட்டு போற? சாரி தம்பி, எங்க வீட்டுல சேர் இல்ல. சேர் இல்லன்னா பக்கத்து வீட்டுல கடை வாங்கியாவது சேர் போடணும். இதோ வந்துடுறேன். டேய் சேர்லாம் என்னத்துக்குடா? இந்த மூஞ்ச பார்த்தா எதனா கோத்துடணும் போல இருக்குது நைனா. ஏய் நல்ல மனுஷன்டா அவன். மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல, சோத்து காலையில கேஸ் மாதிரி இருக்குது. அப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கா? கம்முன்னு இன்னைக்கு டைம் ஓடுதாவல. வீட்டுக்கு விருந்தாளி வந்துக்கிறாங்க, அதனால தான் கேக்குறேன். அட இதுல போய் என்ன பாக்குதா? இந்தா எடுத்துமா. ஒன்னே ஒன்று தான் இருக்குது, அது ஒண்ணு இல்லையா? அட ஒண்ணு தான் பாக்குதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. சரி நான் பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்து வந்துடுறேன்னா. பொறுமை தான் எடுத்துன்னு வா, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிதான் வா. வருது போய் பீஸ். கம்முன்னு இருறா. ஏன்டா இதெல்லாம் எடுத்துன்னு வர? அவன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்டா. இதுல என்ன பாக்குது, உக்காருப்பா. நான் எனக்கு இல்லையா சேரியா? தம்பி அங்க ஒரு சேர் தான் இருந்தது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கப்பா. பரவாயில்ல விடுறான். ஏய் கம்முன்னு இரு. அப்புறம் வேலைலாம் எப்படி போயின்னு இருக்கு? எங்கப்பா பொண்டாட்டி வேலைக்கு போயிடுறா, வீட்டு வேலை நான் தான் பாத்துக்கிறேன். வீட்டு வேலை நீ தான் பாத்துக்கிறியா? ரொம்ப கஷ்டமாச்சடா. நீ நான் கலெக்டர் வேலைய பாக்குற, நீ அதானே பாக்குற. அதுதான் நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டம்னு. டேய் நீ என்ன மாதிரி வீட்டு வேலை தான் பாக்குறியா? ஆமாண்டா ராவகாலம். ஐயம்மா, என்னடா சார் வாங்கிட்டு வந்த? ஒன்றி போன சாரு. இந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியல, கீழே உயரத்துக்குனே வாங்கிட்டு வந்துருப்போம் உங்களுக்கு. தம்பி நல்ல சேர் தான் வாங்கிட்டு வந்தேன் தம்பி. நல்ல சார் வேணும், நல்ல சார். கீழே வந்து என்ன தெரியல இவனுங்க. அம்மா அம்மா. ஐயோ ஐயோ அவன் சேர் கேட்பானே, என்ன பண்றது? எதனா பண்ணிக்கோ, வாணி நான் போலாம். பீஸ் வாங்கியா மாச்சி? அந்த நேரத்துக்கு எட்டி வச்சுடா. வா ஒன்னும் ஆகல. வலிக்குதாடா. ஐயோ என்ன பண்றது சேர? அவர் கேட்பானே. கம்பி போட்டு முறிக்கலாம் சேர. ஏய் மாமாளி மாமாளி, ஏய் மாமாளி மாமளே, சார் எங்களுக்கு மாதிரி இருக்குதா? இல்லோ சார் யாத்தா? உங்களுக்கு தான்பா. எங்க சார் என்ன பண்ணிக்கிறா? ஒன்னும் இல்லப்பா, நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிறேன். அது ஸ்ட்ராங்கா தானே இருந்துச்சா? ஸ்ட்ராங்கு மேல ஸ்ட்ராங் ஏத்தனா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், அது தெரியாதா இல்ல உனக்கு? கம்பிலாம் கட்டி வச்சுக்குது, கொஞ்சம் மாரி இருக்குது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போகுது. கொஞ்சம் மாரி தான் இருக்குது. எங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா இது? ஐயோ ஒஞ்சு போயிடுச்சா? தம்பி ஒன்னும் ஆகல, தேன் மிட்டாய் 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடு. தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா ஒஞ்சு சார் சரியாயிடுமா? உடனே சேர மறந்துடு, தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடு. ஒஞ்சு சார் மறந்துடணுமா? தேன் மிட்டாய் வாங்கி தரணுமா? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. ஒஞ்சு சார் கூட சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியமா சொல்லக்கூடாது, அதுவும் முக்கியமா உங்க அப்பாவுக்கு சொல்லக்கூடாது. நான் தானே சொல்லக்கூடாது, நீ சொல்லல. எப்படி புரிய வைக்கிறது தெரியலையே, நான் கூட சொல்லக்கூடாதுடா. நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, அவ்வளவு தானே. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான், நீ போ தேன் மிட்டாய் சாப்பிடு போ. ஏ மாமாளி மாமாளி, ஏ மாமாளி மாமாளி, எப்படியாவது சரி பண்ணி கொடுத்தணும். எப்பா கம்பி வர தெரிஞ்ச பேஸ்ட் வச்சு அழித்திடலாம். பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாடல் சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு. நான் பாடும் பாடல் சுகம் தானம்மா. பாப்பா நல்ல அருமையா பாடுறிய. என்ன ராவுகாலம் கையில பேஸ்ட் கட்டிங் பிள்ளை இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, காலைல பல்லு வளர்க்கல, அதுக்காக பேஸ்ட். காலையில பல்லு வலிக்கலையா? சரி கட்டிங் பிள்ளைற ஒரு பல்லு ஆடுது, அதனால அது புடிங்கி படுத்து எடுத்துன்னு வந்தேன். என்ன சம்மந்தம் இல்லாத பேசுறான். சரிண்ணா வீட்டுக்கு வந்த பின்னாடி போயிட்டாங்களா? போயிட்டாங்கப்பா. எல்லாத்துக்கும் என்னடா நீங்களா? சரி சேர் எடுத்து வந்து கொடுக்கலாம்ல? நீ முன்னாடி பாப்பா, நான் பின்னாடி எடுத்துன்னு வரேன். நீ என்னத்துக்கு எடுத்துன்னு வரப்போறா? அது பக்கம் தானா? நானும் எடுத்து போறேன், கொடு. இந்தாப்பா. எப்பா எப்படியோ குத்துட்டோம். இது என்ன இது வெள்ளை வெள்ளை இருக்குதா? ஏடா ராவுகாலம் இது என்னடா இது? தெரியலையாப்பா, நீ கொடுக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. கொடுக்கும் போது அப்படித்தான் இருந்துச்சா? என்னடா சொல்ற? இதுமா நீ கொடுக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அப்படியா? இல்லையா, நல்லா இருந்த மாதிரி தெரியுதா? மறந்துட்டுப்பா, வீட்டுல யாராவது தலைவர் வச்சிருப்பாங்க. அப்படியா சொல்றேன்?
நல்லா இருந்துச்சா? இது என்ன கரமன் வேற தெரியலையா? பேஸ்ட் மாதிரிக்குதே. அட எனக்கு 1000 வேலைக்கு இதெல்லாம் கேட்டுக்கிறியாப்பா. கோச்சிக்காதரா, நல்லா இந்த மாதிரி இருக்குதே. சரி இது என்ன பேஸ்டா? எனக்கு என்னப்பா தெரியும், உன் வீட்டு பேஸ்டா இருக்கா? என் வீட்டு பேஸ்டா கூட இருக்கட்டும். இவ்வளவு நேரமா காயாம இருக்கான். இப்போ வர பேஸ்ட்ல கலப்படமாக்குது, காயத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியா? இப்ப வர பேஸ்ட்லாம் நல்லா இல்லையா? சுத்தமா நல்லா இல்லை, நானே கேஸ் கொடுக்கலான்னுக்கிறேன். கேஸ் குத்தி என்ன பண்ண போறான்? அது வருது பாரு போட்டுக்கல, அதான் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். மாமாளி அம்மா மாமாளி மாமாளி அம்மா மாமாளி. இவன் வர வரான். சரி போட்டுக்கல, இங்க வா. நானேண்ணா இந்த சேர நீடா ஓட்சியா? நானும் சொல்ல மாட்டேன், அவரும் சொல்ல மாட்டாரு. கரெக்டா சொன்னான் பாரு. நீயும் சொல்ல மாட்டேன், அவனும் சொல்ல மாட்டானா? டேய் என்னடா பேசுற? அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு கொண்டாந்துக்கிறேன். என்றாது நீ தானே சொன்ன, நானும் சொல்ல விட நீயே சொல்ல விட, இவன் சொல்லல. சொல்லக்கூடாது. டேய் ராவுகாலம், என்ன சொல்லக்கூடாது நீங்கடா? சொல்றேன் நீ ஏன்பா இவதான் சேர் வச்சிட்டாராம். இல்ல போய் சொல்றாங்க. ஏன்டா பங்குஸ் மண்டியா? அப்போ டவுட் பட்டா கட்டிங் பிறகு பேச கையில வச்சிருக்க போதா? எனக்கு தேன் மிட்டாய்க்கு 20 ரூபா கொடுத்தாருனா. போய் சொல்றாமா, நம்பாது. ஏண்டா அவன் போய் சொல்றானா? பட்டம் பகல வசதி என் மேலே போய் போட்டேடா. இல்லப்பா, அது ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது. இப்படியே தானே பேசிருப்ப. ஆனா அந்த பேஸ்ட் கம்பெனி மேல கேஸ் போறேன்னு பத்தியாரா? நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? கோபர், நான் எதுவுமே சொல்ல, அவன் தான் சொன்னான். ஏன்பா இவன் தான் ஒட்டிட்டு என் பேர்ல பழி போடுறான்பா. போய் அப்படியே மண்டியில அடிக்க போறான். மண்ட மேல அடிக்க போறா? எதுனா ஆக போதே? என்னப்பா இன்னும் இந்த சேர் கேஸ் முடியலையா? தம்பி நல்ல சேர் வீட்டுல இருந்து வாங்கியிருந்தான் தம்பியா. சேரை ஓடிச்சிட்டு ஏற்கனவே கொஞ்சம் தான் தின்றான். எங்க நைனா தான் இந்த சேர்ல உட்காந்து வச்சிச்சே. ஐயோ கோத்து விட்டானே. ஏண்டா புளிப்பு மிட்டாய் மண்டியா? சேரை ஓட்டி விட்டு பேஸ்ட ஓட்டி விட்டு அப்படியே கூத்தாருப்பல நீ. ஐ எம் சோ சாரிப்பா. வெங்காய சாரி, ஒழுங்கா சேரை எத்தனை ஒழுங்கா காசு கொடுறா. என் பொண்டாட்டி திட்டுவா. என் பொண்டாட்டி மட்டும் கொஞ்சம் வரா? உன் பொண்டாட்டி பூதனா என் பொண்டாட்டி பேய். என் பொண்டாட்டி ராட்சசி. ஐயோ உங்க பொண்டாட்டி 2 பேரும் வராங்க. ஐயோ பொண்டாட்டி வராங்க. ஐயோ அப்பா பொண்டாட்டினா எப்படி பயப்படுறானுங்க. நம்மள ஓடிடலாம்.